அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அறுசுவை சமையலில் பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா அப்படி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஒரு மாதிரி வரும்போது நம்ம அடுத்து இஞ்சியையும் பூண்டையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வரும்போது நான் 10 பல் அளவு முந்திரி அதில் போட்டேன். இதையும் கிண்டிட்டு கொஞ்சம் லைட்டாக அது இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம அதை இறக்கிடலாம். இப்போ நான் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை ஆற வச்சுருக்கேன். மீன்வேல் நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். நான் மிக்சியில் தான் பிசைவேன். நல்லாயிருக்கும். பிரீத்தி மிக்சியில் செம்மையாக இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எனக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் பிரீத்தி மிக்சி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே செம்ம சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மிக்சியில் நான் அந்த ஆற வச்ச இந்த தக்காளி வெங்காயம்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சிடணும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகரு, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் பட்டரை நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி இந்த கொதி வரும்போது நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வரும்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த அளவுக்கு இந்த கலரில் வரும்போது நீங்கள் இப்போ பன்னீரை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் 3 to 5 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ தான் சாஃப்டாக இருக்கும் 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா. இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியோட இதை சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.